எல்லா டாகும் அப்படி இல்ல, சில டாக் தான் அப்படி பண்ணுது. பட் ஆனா அது கொல்றது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்களும் மனுஷங்களும் பாவம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ரொம்ப கொடுமையா பண்றாங்க, கட்டி வெடிச்சு. சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அது சில நாய் அப்படி வெறி பிடிச்சி தெரியுது. தப்பு இல்லை, அந்த நாயை கொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதனால ஒரு உயிர் போகுதுன்னா உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை, அதுதானே முக்கியம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி பிள்ளைங்களை எப்படியாவது ஒன்றுன்னா பெற்றவங்களுக்கு எப்படி துடிக்கும். அது மாதிரி வலி இருக்குதான். இருந்தாலும் நாய்ங்களை கண்ட மாதிரிக்கு நம்ம அடிச்சு கொள்ளாம இந்த கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணா கொஞ்சம். நம்ம அடிச்சுக்கலாமா கவர்மெண்ட் கொள்ளலாம்? கவர்மெண்ட் கொள்ளலான்னு சொல்லல, ஒரு தீர்வு அவங்கதான் கொடுக்கணும். ஏன்னா நாய் அடிச்சு கொள்றோம், நாய் அடிச்சு கஷ்டமா இருக்கு, அதை பத்தி பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா குழந்தைங்க எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. அதே போல இந்த நாய்களும் பாவம், அதுவும் என்ன பண்ணும், அதுக்கும் பாவம் பார்க்க முடியல. இப்ப ரொம்ப வர 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 எல்லா நாயும் வெறி பிடிச்சி தெரியுது, யார பார்த்தாலும் கடிக்க போகுதுங்க, பயமா இருக்கு. ஒரு நாய் பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கு, எங்க கடிச்சிருமோ அப்படின்னு. நோ கமெண்ட்ஸ், கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். என்ன பண்றது தெரியல. நீங்க நாய் வளர்க்குறீங்களா? வளர்த்தோம். எத்தனை நாய்? நிறைய இருக்கும், 2-3 இருக்கும். 2-3 இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் போய் வளர்த்துக்கலாம், ஒரு நாயை கொள்ள விருப்பம் இல்லைன்னா பெருநாயில் 10 பேர் எடுத்து போய் நீங்க வீட்டில் போய் வளர்க்கலாம் பண்ணலாம். சில பேருக்கு மனசு இல்லையே. இப்போ தெரு நாய் 10 இருக்குதுன்னா சில பேர் மனசு ஆளுக்கு ஒரு நாய் தூக்குனாலே தெருநாயின்னு ஒண்ணு இல்லாமே போயிடும். அந்த மாதிரி இல்ல. சில இது பசி பட்டினி தாங்காம வெறி பிடிச்சிருது. சில நாய்களுக்கு பசி தாங்க முடியாம கூட வெறி பிடிக்குது. என்ன சொல்றது, இந்த கவர்மெண்ட் தான் இந்த நாய்க்கெல்லாம் ஒண்ணு தடுப்பூசி போடணும், இல்ல ஒண்ணு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வெறி பிடிக்குதுன்னும் போது அதை வச்சிருக்க கூடாது, அதை ஏதாவது பண்ணிதான் ஆகணும். பட் மத்த நாயெல்லாம் ஒரு நாய் பண்றதுக்காக எல்லா நாயும் சாவறது கஷ்டமா இருக்கு. தெருவில் 5 நாய் கடிச்சா 10 நாய் சும்மா இருக்குது. சோ 10 நாய் பாதிக்கப்படுது. அது வேணா உண்மைதான், அது வேணா உண்மைதான். ஒரு நாய் கடினால எல்லா நாயும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிடுறாங்க இல்லையா? எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்கா? அந்த மாதிரிதான் மனுஷங்களும் இருக்காங்க, நாய்களும் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி இல்ல. சில பேர் மனுஷங்க நாயை கண்டு அடிக்க போறாங்க, சில நாய்ங்க அடிக்கிறதுனாலதான் கடிக்கவே வருது, கம்முன்னு போக மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் பயம் வந்துருது, எங்க அதை கடிச்சிருமோ, தன்னை காத்துக்காக அடிக்க போறாங்க. அது சும்மாதான் இருந்திருக்கு, அது நம்மளை காத்துக்கிறதுக்காக அது கடிக்க வந்துருது, நம்மள ஏதோ பண்ண வராங்கன்னு. யாரும் என்ன சொல்லி ஒன்றும் புரியல. மனுஷன் உயிர் ரொம்ப முக்கியம், அதுதான் பெருசு இருக்கிறது இல்ல. பட் அது போல அதுக்கும் கொஞ்சம் கருணை காட்டலாம். பெரிய பிடிச்ச நாயெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு நல்லா இருக்கிற நாயை நல்லபடியாவே வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ஸ்ட்ரீட்ல நிறைய பாத்துருப்பீங்க, சும்மா நாய் நீக்க அடிச்சுட்டு இருப்பாங்க, கல் எடுத்து அடிக்கிறது, எத்துறது, இதெல்லாம் எப்படி பாக்க? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாவமா இருக்கும். நம்ம போய் கேட்க போனா ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, உனக்கு நடந்தாதான் தெரியும் அப்படின்னு. நம்ம அந்த இடத்துல பேசக்கூட முடியாது. பட் அந்த நாய் பாவம், கடிக்கவும் கொலைக்கவும் மாட்டேங்குது, கடிக்கவும் மாட்டேங்குது, அடி வாங்கிட்டு கிடக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. உங்ககிட்ட தீர்வு எதுவும் இல்லையா? நோ கமெண்ட்ஸ் பா. எங்க திரும்பினாலும் இந்த பிரச்சனை, என்ன கொண்டு போய் கோர்ட்டு கேஸ் உட்கார வச்சிட வராங்க. நாங்களும் நாய் வளர்க்குறோம், ஆனா அதுக்குன்னு தெருவுல நாய் இருக்கிற நாய்ங்க ரொம்ப கஷ்டதான் படுத்துதுங்க. குழந்தைங்களை கடிக்கிறது எல்லாமே கஷ்டம்தான். அதுங்க ஒழிக்கிறது பரவாயில்ல. அதே வீட்டு நாய் வளர்க்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்க வேண்டியது. நாங்களும் இந்த எல்லா வளர்க்குறோம், நல்லா தான் பார்த்துக்கிறோம், நல்லா தான் செய்யறோம், அவனுக்கு என்னென்ன வேணுமோ செய்யறோம். ஆனா ரோட்ல குழந்தைங்கள கடிக்கிறது தப்பு தான், அதுங்க சரி பண்ணிக்க வேண்டும். ஒரு நாய் நீங்க வளர்க்குறீங்க, ஸோ இன்னொரு நாய் கொல்லும் போது நீங்க கரெக்ட் தான், நீங்க சொல்ற கரெக்ட் தான். பட் அதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு தெரியுமா? சொல்யூஷன்னா அவங்களுக்கு என்ன, திருப்பி அதிகமா ஆகாத அளவுக்கு குறையிற அளவுக்கு சரி பண்ணணும். நாய்கள் குடும்ப கட்டுப்பாடு அந்த மாதிரி தான் அது பண்ணலாம், அது பண்ணலாம். கொல்லாம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா அது நல்லது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நாய்கள் ஆரம்ப காலத்துல சரி பண்ணியிருந்தா சரியா இருக்குமோ? ஆமா, இது முன்னாடியே சரி பண்ணிருக்கணும். இவ்வளவு வளர விட்டுட்டு இப்ப சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நாய்ங்க ஒரு தெருவுக்கு 20 நாய் இருக்கு, 50 நாய் இருக்கு. குழந்தைங்க போனா எங்களுக்கே பயமா தான் இருக்கும். அதுங்க குலைச்சிட்டு போறது, வண்டியில போகும்போது குலைச்சிட்டு போறதுலாம் பயமா தான் இருக்கு. அதுங்களை கொல்லாம இனிமேல் வளர விடாம பண்ணலாம்.
ஓகே, இப்போ லேடி வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, நீங்க எதுக்கு குழந்தைய தனியா விடுறீங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? ஒரு டியூஷன் போறாங்க, எனி டைம் கையிலேயே பிடிச்சி கூட்டு போக முடியாது. இப்போ பசங்க ஒரு 4 பசங்க ஒண்ணா வராங்க, அவங்க ஒரு விளாண்டுட்டு ஓடி வராங்க. அந்த நேரத்துல அந்த ஒரு நாயா இருந்தாலும் சமாளிக்குங்க, 4 நாள் 5 நாய் ஒண்ணா நம்மளாலே சமாளிக்க முடியாது. குழந்தைங்க என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு 11 மணிக்கு நீங்களா எதுக்கு வீட்டுக்கு வெளியே? நானும் பார்த்தேன், நீயா நான் சொன்னாங்க தான். அதுனா 11 மணிக்கு ஒரு அர்ஜென்ட் வேலைன்னா போகாம என்ன பண்ண முடியும்? போய் தான் ஆகணும். அதுக்காக நாய்க்காக பயந்துட்டு போகாம இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு தெருநாயை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? எங்களுக்கு இது வரைக்கும் வரல. ஆனா இந்த போன்ல இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்களை பார்க்கும்போது உயிர் போயிடுச்சுன்னும் போது அது கஷ்டமா தான் இருக்கு. உங்க ஏரியால எத்தனை நாய் இருக்கு? எங்க நாயில எங்க வீட்டுக்கிட்டே ஒரு 20 நாய்க்கு சாப்பாடு வைக்க வேணாண்டாங்க. நாங்க அதையும் வைக்கிறது இல்லை, நிப்பாட்டிட்டோம். ஏன்னா நம்மளுக்காக அவங்க மத்தவங்களுக்கு கஷ்டம் வேணாம் வைக்கிறது இல்லை. நான் வைப்பேன், நானும் தெருத்து நாய்ங்களுக்கு சாப்பாடு வைப்பேன். அது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை நிப்பாட்டிட்டோம். அதை சரி பண்ண ஆனா கவர்மெண்ட் அதை சரி பண்ணணும். நாய்ங்க வளராத அளவுக்கு சரி பண்ண போதும். ஓகே, இப்போ அந்த 20 நாயினால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வச்சா தெருவில்? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறோம். எங்க வீட்டுல கொஞ்சம் பெரிய பசங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பசங்க போகும்போது பயமா தான் இருக்கு. வண்டியில போகும்போது தொடுத்துது எங்களை. அதெல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பயம் எல்லாம் போறோம். ஆனா அதே தெருவுல சின்ன பிள்ளைங்களும் போகுதுங்க, கஷ்டமா தான் இருக்கு. சோ தெருநாய்களை அகற்றுறது கரெக்ட் தான்? கரெக்ட் தான். அது உயிருக்கு இல்லாம சரி பண்ணிட்டா போதும். நாயை கொல்லாம வேற எங்கிட்ட சரி பண்ணி திருப்பி வளர விடாம சரி பண்ணிட்டா போதும்.